ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் பற்றின கண்டஸ்டன்ஸோடைய அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ நேற்று என்னுடைய வீடியோவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதில் மக்கள் பார்த்தீங்கன்னா பார்வதி கமருதீன் மிஸ் பண்ணுறத விட என்னுடைய வீடியோ நிறைய பேர் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் தான் அதுலேயும். ஏன்னா நானும் லைவில் நிறையா பார்க்கணும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் திருப்பி நம்ம பேசுனதே பேச வேண்டாம் அப்படின்றதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டு நம்ம மொத்தமாக எல்லாம் கவர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக லைவ் வரணும்னா அது திருப்பியும் நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்சிருச்சு. அதோடு நம்ம ஒரு வீடியோவில் சந்திப்போம் டெய்லி. ஸோ இந்த பிப்ரவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி வரைக்கும் ஓகே நம்ம பிக் பாஸ் அப்டேட்ஸு அடுத்து ட்ரெண்டிங் டாபிக்ஸ்குள்ளே நம்ம போயிடுவோம். ஸோ அதனால் அப்பப்போ உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா என் சேனல் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்த்துட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வட்டம் எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஆஃப்டர் பிக் பாஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதனால் ரொம்ப நன்றி. என்னை மிஸ் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னொரு நன்றியை தெரிவித்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோஸ் வரும், ரெகுலராக வரும். நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி. ஸோ கானா வினோத்தோடைய ஃபேன்ஸ் மீட் நடந்தது. அது ரொம்ப சூப்பராக நடந்தது. அதில் தர்பூசணி மாதிரி டான்ஸ் ஆடி பாக்யா அவர்கள் வந்திருந்தாங்க, அமித் அவர்கள் வந்திருந்தார், எஃப்ஜே அவர்கள் பாடினார். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இருந்தது. கமருதீன் பற்றி கேட்கும்போது பயங்கர மாசான சவுண்டு, கிளாப்ஸ் கிளப்பிட்டாங்க. அடுத்து அவர் கமருதீன் பற்றி பேசும்போது நான் ரெட் கார்டை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி தயக்கமாக அடே எப்படா மச்சான் அப்படின்ற மாதிரி பேசும்போது அவன் ரொம்ப ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டான் கமருதீன். எனக்கு அப்புறம் சரி ஓகே அவனை எதுக்கு டவுன் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் என்ன மச்சான் அப்படின்னு சொல்லி நானும் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்தளவுக்கு அவங்க எல்லோரும் ஜாலியாக தான் இருக்காங்க, லைஃப் அவங்க நோக்கி போயிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாக இருக்கட்டும். அப்புறம் காரு கமருதீன் அவங்க 2 பேரை பற்றினா அந்த புரிதல் அவருக்கு ரொம்ப இயல்பாக வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறேன், அவங்க கேம்னு அதை எடுத்துகிட்டு போயிருக்கலாம் சாண்ட்ரா. ஏன்னா எல்லோரும் தப்பு பண்ணுவாங்க. அவங்க அந்த ஒரு சூட்டில் ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. அது சாண்ட்ரா நினச்சிருந்தா அதை கேமை மாற்றி கன்வெர்ட் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். இல்லை பிக் பாஸ் நினச்சிருந்தாலும் கூட அதை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். பட் அதெல்லாம் பண்ணலை. அதனால் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. இதே இது பார்வதி கண்ணு அடிபட்டப்ப அவங்க நினச்சிருந்தா அதை பண்ணியிருக்கலாம். பட் அவங்க அதை கேமை பார்த்தாங்க, இவங்க இங்கே கேமை பார்க்கல. அப்போ அதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா சாண்ட்ராவுடைய நடிப்பு தான் இதை வெளிப்படுத்துது அப்படின்றத இப்போவாச்சும் வினோத் புரிஞ்சு கொண்டார் அப்படிங்கிறதை பார்க்க முடியுது. ஏன்னா அவர் உள்ளே இருக்கும்பொழுது பார்வதி ஒரு விஷக்கிருமி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இது கிடச்சிருக்கு அப்படிங்கிறது அவருக்கு பார்க்க முடியுது. அந்த வகையில் பார்வதிக்கு இது மேலும் ஒரு வெற்றி தான். ஏன்னா அதுதானே உண்மை. ஏன்னா ரெட் கார்டுன்னு அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கேமில் அது நடந்துச்சு, அது விளையாட்டு அப்படின்றாங்க பார்வதிக்கு பட்டது மட்டும். இவங்க பண்ணது பார்த்தீங்கன்னா கேமுக்கு கிடையாது. இவங்க கேம் தானே, அவங்கள வெளியேற்றணும். சாண்ட்ராவை நான் வெளியே தள்ளி விட்றேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது தப்புனா இதுவும் தப்பு தான், கண்ணில் அடித்தது தப்பு தான், இதுவும் தப்பு தான் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கானா வினோத் அவர்களுக்கு இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த கேமை அவங்க பண்ணல. அப்புறம் கமருதீன் நிறைய ஆசை அவனுக்கு. ஏன்னா நான் ரொம்ப அவனை பார்த்து ரொம்ப மெய் மறந்து போயிருக்கேன். ஏன்னா சின்ன பையன், அவங்க அம்மாவும் இல்லை அவனுக்கு, அவங்க அக்கா மட்டும்தான். ஸோ அவனுக்கு நிறைய ஆசை, காரு போகணும், அது பண்ணணும், இது பண்ணணுன்ட்டு. அதுக்கெலாம் நானும் கண்டிப்பாக விதை போடுவேன். எங்கள் நட்பு அடுத்த கட்டத்துக்கு போகும். பாஸ் என்கிற பாஸ்கரன் எப்படி ஆர்யா சந்தானம் ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆச்சோ அதை மாதிரி எனக்கும் கமருதீனுக்கும் ஒரு படம் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா பேசினார். ரொம்ப ரொம்ப நன்றி கானா வினோத் அவர்களுக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அடுத்து ரெட் கார்டு சாங்னு ஒன்று போட்டிருக்காங்க, பார்த்தீங்களா இல்லையா? மக்கள் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது தான். நான் தான் சொன்னேன்ல, இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஒன்று நீ பார்வதியை வெறுக்கணும், இல்லை பார்வதி லவ் பண்ணணும். இந்த 2 தான் சீசன். 2 சீசனும் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அன்பு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த ட்ரீமி ஆரா அப்படின்ற அந்த யூடியூப் சேனலில் பாட்டு போடுறவனுங்க வரிகள்லேருந்து எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 15 பாட்டு போட்டிருக்கானுங்க. பயங்கரமாக இருக்குது பார்க்குறது. ரெட் கார்டை பற்றி அந்த வரி பார்த்தீங்கன்னா வம்பு ஏன்டா நீங்கள் தேடுறீங்க எங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ரெட் கார்டை தூக்கி போடுங்கடா போடுறா அப்படின்ற மாதிரியான அந்த வரிகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அந்த சாங் சாண்ட்ரா அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருந்தாங்க. சூப்பர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ரெட் கார்டு ரெட் கார்டு அப்படின்ற பாட்டு ட்ரெண்டான மாதிரி இந்த ரெட் கார்டு சாங்கும் பார்த்தீங்கன்னா வரிகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நீங்களாம் அதை கேட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அடுத்து நான் சொன்னேன் இல்லை, பார்வதி கமருதீன் வினோத்
பயங்கர சண்டை. திவ்யா வந்து திருப்பியும் பார்வதியை வந்து சண்டை போட்டாங்க. அந்த பயங்கரமாக இருந்தது அந்த பிபி நிகழ்ச்சி, அந்த ஃபினால என்னைக்கு அப்படின்ற மாதிரிலாம் உருட்டிட்டு இருந்தாங்கல்ல. அது திவ்யாவே நேற்று ஒரு இது பண்ணிடுச்சு பார்த்தீங்களா. எங்கள் 2 பேரும் நல்லா பேசினாங்க. கேக் வெட்டும்போது நல்லா ஜாலியாக தான் வெட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் கமருதீன் என்கிட்ட கூட மன்னிப்பு கேட்டார் திருப்பி வந்து அப்படின்ற மாதிரி. பார்வதி நல்லா தான் பேசினாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சிச்சு இது வந்து ரூமர் அப்படின்ற மாதிரி. ஆனால் பிடி ஒன்று பண்ணிச்சு பாருங்க நேற்று இன்டர்வியூவில். அவங்க அம்மா பற்றி பேசுனது அது கூட ஓகே, சரி. அவங்க பின்னாடி உன்னை பற்றி பேசுனாங்கன்னு சொன்னது கூட ஓகே. பட் இந்த கார் டாஸ்கில் இவங்களை நான் ஸ்டாப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் பாரு, ஐயோ உங்களுடைய நடிப்பு தான் பயங்கரமாக இருந்தது. சாண்ட்ராவோடைய நடிப்பு கூட அதுக்கடுத்து தான். அது விழுந்து புரண்டது தான் சாண்ட்ராவோட நடிப்பா. அதுக்கு விக்ரம், சபரி, திவ்யாவோட நடிப்பு அப்படிங்கிறது சாண்ட்ரா விட்டு பெள்ளமிட்டுங்க அதிகம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சரியா? மக்கள் இன்னும் முட்டாப்பை நினச்சிட்டு இருக்கீங்க. நீ அங்கேயும் ஸ்டாப் பண்ணியிருப்பேன், இன்னும் போயிட்டு பேசுறேன், நான் அட்ரஸ் பண்ணுறேன், நீ ஒரு வெங்காயம் பண்ண வேணா மூடிட்டு வீட்டில் இரு, ஏன்னா நீ வந்து ஒரு சோப்பு டப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மிக்சர் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் திருப்பி திருப்பி. சொன்னேன்ல, நமக்கு ஆடவும் தெரியாது, பாடவும் தெரியாது, கேம் என்னன்னு தெரியாது, நல்லா காட்டுன்னு கத்த தெரியும் காக்கா மாதிரி, காக்கா கணேசன். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சப்பார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரியா? இது ஒன்று நடந்தது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கமருதீனுடைய ஃபேன்ஸ் மீட்டு நாளைக்கு. பார்வதிக்கு இல்லையான்னு கேட்டிங்கன்னா பார்வதிக்கும் நாளைக்கு. என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா? ஆமாங்க, சீலம் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் கடை இருக்குது, சீலம் ஸ்வீட்ஸ் அப்படின்ட்டு. அது பக்கத்து பின்னாடியே ஹால் இருக்குது வியாசர்பாடியில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலாட்டா யூடியூப் சேனல் வந்து கமருதீன் 24ஆம் தேதி சாட்டர்டே அதான். ஓகே. ஸோ நான் 11 மணிக்கு காலையில் மீட்டிங் கமருதீன் கூட. பார்வதி 2 மணிக்கு மதியானம் அதே அரங்கத்தில் பார்வதி ஃபேன்ஸ் மீட். அப்போ மேபி கம்மு பாரு 2 பேரும் இணைந்து கூட ஏதாவது சம்பவங்கள் பண்ண வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் கெட் இன் டு த ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நாளைக்கு சாட்டர்டே டிஆர்பி பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து ஒரு ட்ராவல் ஹில் ஸ்டேஷன் போகிறேன், ஏற்காடு நாளைக்கு. அதனால் நான் வீடியோ பண்ண முடியுமான்னு தெரில, எனக்கு டைம் கிடச்சா நான் பண்ணுறேன். பட் லொக்கேஷன் வேறு மாதிரி இருக்கும், பயங்கரமாக பண்ணுவோம். சரியா? ஒரு வீடியோ தான் நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன். என்ன பேசுனாங்கன்னு பார்த்துட்டு ஒரு இது மாதிரி நம்ம இப்போ பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பண்ணிடுறேன். கொஞ்சம் தாமதமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் வரும். சரிங்களா? 8 மணி 7 மணிக்கு. ஓகே, ஹாப்பியா? அடுத்து யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மிக்சர் ஸ்டார், ஆனியன் ஸ்டார் சபரிநாதன் அவர்களுடைய இன்டர்வியூ. திவ்யா கணேசே ஒத்துக்கல, அவன் எப்படி ஒத்துப்பானா? பார்வதி நீங்கள் பண்ணது எப்படி இருந்தது? ரெட் கார்டு உங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னா, நோ தட்ஸ் விளையாட்டு, தட்ஸ் கேம், இட்ஸ் ஃபாலோ த கேம் அப்படின்றான் மூதேவி. அப்போ சாண்ட்ரா வாங்கி தள்ளி விட்டதும் கேம் தான்டா, வெளியே தானே தள்ளி விட்டாங்க. அது என்னடா அப்படின்னு கேட்டால், அது வந்து ரியாலிட்டியில் நம்ம நடிக்கணும்னு சொல்ல முடியாதான் சாண்ட்ரா. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம சொல்ல முடியாதுங்க. வெளியே ஒருத்தர் அவங்க தப்புன்னு விட்றாங்க அப்படின்னா அப்புறம் நம்ம காப்பாற்றினா அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. டே அது வேறடா, 24 நாள் நான் வெளியே வந்து பார்க்கல எவனையுமே. நாங்கள் இங்கே பார்க்குறோமேடா மக்கள் முட்டாப்பையில, இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோன்னு தெரியாதா உனக்கு? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, நடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு விமர்சனம் வச்சா அப்படி மக்களுக்கு தோணிருக்கலாம். எனக்கு அப்படி தோணுச்சுன்னு சொன்னால் பரவாயில்ல. மக்கள் அப்படி பார்க்கக்கூடாது, நொட்டக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ ஒரு பருப்பும் இங்கே வேக வைக்கல. சரியா? மூஞ்சி முகரையும் பாரு. ஒரு வெங்காயம் பண்ணல உள்ளே உட்காந்து டாஸ்க் மட்டும் ஆடிட்டு, அதுவும் கனி ஒரு தயவில் பிச்சை எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டு இந்த மூதையை பேசுகிற பேச்சப்பார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இவர் சொல்கிறாரு, அது எதுக்கு நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, ஓ அப்படியே பார்த்துருவார் அவிஞ்சு போன கண்ணா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பாரதி அடித்ததுக்கு விளையாட்டான், அது வந்து நான் வேணுட்டே பண்ணல, இல்லாட்டி ஓ அப்படின்றான். அதுக்கு எடுத்து சாண்ட்ரா வந்து நடிச்சிருந்தாலுமா நடிச்சிருந்தா ரெட் கார்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு இதாக போட்டான். ரெட் கார்டு கொடுக்குற அன்னைக்கு வந்து பாரதி ப்ரிப்பேர்டாக தான் இருந்தாங்க, எல்லாத்தையும் பேக் பண்ணி பக்காவை ரெடி பண்ணிட்டு தான் உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, எங்களுக்குலாம் தெரியும் ரெட் கார்டு கொடுக்க. ஆமாம்டா, உங்களுக்கு நடித்த நடிப்பு அப்படிடா நீங்களாம். அப்பா விக்ரமன், நீ, திவ்யா கணேசன் எல்லாம் என்ன நடிப்பு. இந்த ஒரு சான்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் நடிச்சிடணும்னு எவனா சாண்ட்ரா வந்துருந்தீங்களாடா? வண்டியெல்லாம் பாரதி கமரது மேலே ஏற்றிட்டு கணேசி வந்து சென்ட்ரி நடிச்சிருக்கு, சென்ட்ரிக்கு அந்த மூதையை ஒன்று பீடி, இந்த சைடு இந்த மிக்சர் வந்து எதுக்காக காரணம் இறங்கினேன்னு தெரியாது. அரோரா ஜெயிக்க வச்சு, அரோரா ஜெயிச்சிரு, ஜெயிக்க முடியல, நீயே மிச்சம் தான் நின்று இருந்த இப்போ வரைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, இது ஒன்று. அப்புறம் பாரதி பிடிக்கலன்னு ஒரு டாஸ்க் சொல்லியிருப்பாங்கல்ல, அதுவும் ஃபன்னு தான். இவங்க பண்ணால் விளையாட்டு ஃபன்னு, ஆனால் பாரதி பண்ணால் அது வந்து இது யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அரோராவை ஏன் நீங்கள் சொன்னீங்க சோசியல் மீடியாவை பார்த்துட்டு இப்படி சார்? அவங்க நீங்கள் சோசியல் மீடியாவை பார்த்துட்டு நீங்கள் குறுகின வலையில் அவங்களுக்கு நீங்கள் வச்சிடுறீங்க. சரி, அவங்க குட்டி பாப்பா, சரி, போட்டாலும் தாப்பா, சரி. அதாவது அவகிட்ட இருக்கிற ஒரு மைண்ட் இருக்குது, அவள் வந்து நல்லதாக வாழ ட்ரை பண்ணுறா. மூதேவி, என்னடா நீங்கள் இப்படி இருக்கீங்க?
வெளியே வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப அவள் பண்ணுற வேலை தெரியுமா அவங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்தெடுப்பியா அப்படிங்கிறதுக்கு அப்போ நீ எவ்வளோ கேடுகட்டனாக இருப்ப சபரி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. யாரோ இடத்துல பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் நான் சொல்லி கொடுத்து வளர்ப்பேன்னு சொன்னால் பரவாயில்ல, அரோரா மாதிரியே நான் வளர்ப்பேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பலூனை பறக்க விடு. மூஞ்சி மோரையும் பதி உனக்குலாம் ஒரு ரிவ்யூ வேறு உட்காந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சூப்பராக அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.